உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற பழமொழிக்கு ஏற்ப நாம் அன்றாடம் பயன்படுத்தும் உணவு வகைகளில் இடம்பெறும் பொருட்களில் உள்ள மகத்துவத்தை பற்றியும் அதில் அடங்கியிருக்கும் மூலிகைகள் குறித்து விவரிக்க வருகிறது இப்பகுதி. நலம் தரும் மூலிகை. மக்கள் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் மூலிகைகளை பற்றி பேசிக்கொண்டிருந்த தருணத்தில் நம்முடைய தொலைக்காட்சிக்கு இருக்கிற சிறப்பை பற்றியும் சொல்ல வேண்டி நேரிட்டது. நேற்றைய நிகழ்ச்சியிலே அதைத்தான் நான் குறிப்பிட்டேன். குறிப்பாக மலேசியாவில் இருக்கிற மக்கள் தொலைக்காட்சியின் மீது மோகம் கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய மக்களை எல்லாம் நாம் ஊக்குவிப்பதற்காகத்தான் முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதிலே நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். மூலிகைகள் கிடைக்காத ஊரிலே கூட நம்முடைய நாட்டில் இருந்து சில மூலிகைகளை கொண்டு சென்று பயிர் செய்து அந்த மூலிகைகளை கையாண்டு, இந்த பிரம்மி மல்லாரை என்கின்ற மூலிகை குறிப்பாக தெரியாதவர்கள் கூட இங்கு சென்னை வருகிற போது என்னை பார்த்து கேட்பார்கள், ஐயா அந்த செடி எங்கேயா இருக்கிறது? நான் என்னுடைய பண்ணையில் இருந்து கொண்டு வந்து வைத்திருப்பேன். அவர்களுக்கு அந்த கன்றுகளை கொடுப்பேன். என்ன மகிழ்ச்சி அவர்களுக்கு! மக்களிடத்திலே மூலிகைகளை, சித்தர்களுடைய செய்திகளை கொண்டு போய் பதிக்கிற ஒரு அற்புதமான பணியை மக்கள் தொலைக்காட்சி செய்து கொண்டிருக்கிறது. அது தொடர வேண்டும். அந்த செய்தி மக்களை சென்று அடைவது இருக்கிறதே, அதுதான் மண் பயனுறுவதற்காக செய்கிற பணி என்பதை நாம் உணர வேண்டும். மக்கள் உணர்ந்து இந்த மக்கள் தொலைக்காட்சியினுடைய சிறப்பான காட்சிகளை கண்டு அதில் இருக்கிற பலன்களை முழுமையாக அனுபவிக்க வேண்டும். அவர்களுக்கு என்ன வேண்டுகோள்? யூடியூபில் வருகிறதுன்னு சொன்னேன்ல, இப்போ யூடியூபில் வருகிற போது அதை ஒரு முறைக்கு இருமுறை பாருங்கள். ஒருவர் வந்து சொன்னார், ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி நான் வெந்தயம் சாப்பிட்றேன். எப்படி சாப்பிட்றீங்க சொல்லுங்கன்னு கேட்பேன். சொல்கிறது தயிர் பாலிலே உரை போட்டு அதை போட்டு காலையில் எடுத்து தயிராக்கி சாப்பிடுகிறேன். எதுக்கு சாப்பிட்றீங்க? சர்க்கரைக்கு சாப்பிட்றேன்னு சொன்னார். என்னென்னா அந்த செய்தியை சொல்லுகிற போது அந்த எப்படி வெந்தயத்தை பயன்படுத்துவது என்பதிலே 3 செய்திகளை சொன்னேன். ஒரு செய்தி, வெந்தயத்தை மூல நோய்க்கு எப்படி மருந்தாக கையாளுவது. வெந்தயத்தை மூல நோய்கள் மட்டுமல்ல, கடுமையான உதிரப்போக்கு பெண்களுக்கு இருக்கிற போது அதை எப்படி கையாளுவது, அதற்கு ஒரு கையாளுகிற முறை. அதே போல பால் சரியாக சுரக்கவில்லை என்று சொல்கிற பெண்கள் எப்படி வெந்தயத்தை கையாண்டால் அவர்கள் நல்ல பால் சுரப்பை பெற முடியும் என்பதற்கு அதை எப்படி கையாளுவது. அதே போல சர்க்கரை நோயை கட்டுப்படுவதற்கு எப்படி கையாள வேண்டும் என்று அதை பிரித்து 3 வகையாக சொன்னேன். அதுபோல ஒவ்வொரு மூலிகைகளையும் கையாளுவதிலே எதற்கு எப்படி கையாள வேண்டும் என்று சித்தர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இப்போ மருதாணி இருக்கிறது என்றால் மருதாணி சர்க்கரை நோய்க்கும் கையாளலாம், வெள்ளைப்படுவதற்கும் கையாளலாம், அதி உதிரப்போக்குக்கும் கையாளலாம். ஆனால் கையாளுவதிலே அனுபானத்தை மாற்ற வேண்டும். அனுபானத்தை மாற்றினால் என்னுடைய செயல்பாடு மாறுகிறது. என்னென்னா, குதிரையில் போவனுடைய வேகம் என்ன, நடந்து போவனுடைய வேகம் என்ன, ராக்கெட்டில் போவனுடைய வேகம் என்ன, விமானத்திலே பயணம் செய்வனுடைய வேகம் என்ன, இது வேறுபடுகிறது அல்லவா? அதுபோல இந்த எந்த மூலிகை சத்தோடு சாரோடு சேர்த்து எடுத்துக்கொள்ளுகிற போது அதனுடைய செயல்பாடு மாறுபடும் என்பதை சித்தர்கள் கண்டறிந்து சொல்லி இருக்கிறார்கள். அப்படித்தான் வெந்தயத்துக்கு சொன்னேன். வெந்தயத்தை சாப்பிடுகிற போது இரவிலே பால் எடுத்து அந்த பாலிலே உரை, இந்த புளித்த மோர் கொஞ்சம் விட்டு நன்றாக கலக்கி விட்டு அதிலே ஒரு மேசைக்கரண்டி அளவுக்கு வெந்தயத்தை போட்டு கலக்கி மூடி வைத்து விடுங்கள். காலையிலே பார்த்தால் வெந்தயம் அந்த பாலிலே ஊறி அது தயிராகிற போது அப்படி அதனோடு சேர்ந்து தயிரோடு கலந்து ஊறி நன்றாக உப்பி இருக்கும். அப்போ அந்த வெந்தயத்தை தயிரோடு சேர்த்து காலையிலே எடுத்து அந்த வெந்தயத்தையும் உண்டு விட்டு அந்த தயிரையும் சாப்பிட்டால் கையால் பிடித்ததை போல அதி உதிர போக்கு நிற்கிறது. ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்து வேறு பிணிகள் இருந்து அதனாலே அதி உதிரப்போக்கு பெண்களுக்கு இருக்கிறது என்றால் அது நிற்குமா? அது கடினம். அதற்குரிய மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இருந்தாலும் உதிரப்போக்கு அதிகமாக இருக்கிற போது அதை உடனே நிறுத்துகிற ஆற்றல் வெந்தயத்தை தயிரில் ஊற வைத்து அதை எடுத்து சாப்பிடுகிற போது அந்த பலன் கிடைக்கிறது.
என்ன வெந்தயம் குளிர்ச்சி, தயிரும் குளிர்ச்சி. என்ன சைனஸ் உள்ளவர்கள் இதை எடுத்துக்கொள்ளலாமா என்றால் எடுத்துக்கொள்வதிலே கொஞ்சம் கருத்தை செலுத்த வேண்டும். எவ்வளவு எடுத்துக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளுகிறது. அப்படி தயிரோடு சேர்த்து வெந்தயத்தை எடுத்துக்கொண்டு குளிர்ச்சி அதிகமாகிறது என்பவர்கள் என்ன செய்ய வேண்டும்? உடனே ஒரு டம்ளர் சுட சுட டீ குடிப்பதை போல சூடாக வெந்நீரை அறிந்து விட வேண்டும். இதை நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன். ஒரு முறை மிக ஒரு தருணத்தில் அதை மிக வலியுறுத்தி சொன்னேன். ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சிலருக்கு உடனே சளி பிடித்துக் கொள்ளும், கூல்ட்ரிங்க் சாப்பிட்டா சிலருக்கு உடனே தும்மல் வந்துவிடும். ஆனால் அவர்கள் இதை ருசிப்பார்கள், அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சாப்பிட முடியலேன்னு வருத்தப்படுவார்கள். அவர்களுக்கு என்ன சொல்லுவேன்? நீங்கள் நல்ல ஐஸ்கிரீமை என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க, சுவைத்து மகிழ்ந்து சாப்பிடுங்கள். சாப்பிட்ட அடுத்த நொடிக்குள்ளேயே நன்றாக சுட சுட டீ குடிப்பதை போல சூடாக ஒரு டம்ளர் தண்ணீரை குடித்து விடுங்கள். அந்த குளிர்ச்சி பாதிப்பு உங்களுக்கு இல்லாமல் போய்விடும் என்று சொன்னேன். அதுபோல இது பலர் கையாளுகிறார்கள். இன்றைக்கு உலகத்தில் ஏராளமான மக்கள், 154 நாடுகளிலே இருக்கிற மக்கள் இதை அறிந்து இதை கையாளுகிறார்கள். அப்படி வெந்தயத்தை சாப்பிடுகிற போது குளிர்ச்சி வருகிறது. அந்த குளிர்ச்சியில இருந்து நீக்கிக் கொள்ள வேண்டுமானால் சுட சுட கொஞ்சம் தண்ணீர் குடித்து விட வேண்டும். அப்போ வெந்தயத்தினுடைய பலனும் தயிருடைய பலனும் கிடைத்துவிடும். அதிலே நமக்கு வேண்டப்படாத பலனாக இருக்கிற சைனஸ் தொல்லை வராமல் நம்ம தடுத்துக் கொள்ளலாம். அப்போ தயிரில் ஊற வைத்த வெந்தயத்தை எதற்கு சொன்னேன்? ஆசன வாயில் உதிரம் கழிப்பவர்களுக்கோ, உதிரம் மூலம் உள்ளவர்களுக்கோ, அதி உதிரப்போக்குள்ள பெண்களுக்கோ இப்படி கையாள வேண்டும் என்று சொன்னேன். இதை புரிந்து கொள்ளுங்கள். வணக்கம். தொடர்ந்து பார்ப்போம்.